ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்ரீகாந்த் குறித்து சீமான் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி ஸ்ரீகாந்த் கைது பண்ணாங்க அப்படின்னா, அதிமுகவோட முன்னாள் நிர்வாகி பிரசாத்திடமிருந்து போதைப்பொருள் வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க. மருத்துவ பரிசோதனையில் தான் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் பயன்படுத்தியது உறுதியாயிருக்கு. அதனால தான் கைது பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நானே கேட்கும் அளவிற்கு அடிமையாகினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீகாந்த் படத்தில் நடித்த பணத்தில் 10 லட்சம் ரூபா பாக்கி இருந்திருக்கு. பாக்கி தொகைக்கு பதிலாக 3 முறை கொகைன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4வது முறையாக தானே கேட்கும் அளவிற்கு கொகைனுக்கு அடிமையாகுவதாக நடிகர் ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. பிரசாந்த் மற்றும் நடிகர் ஸ்ரீகாந்தை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீமான் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு தம்பி ஸ்ரீகாந்த் தெரியும். என்னோட கருத்து அவர் பாவம். அவர் திரையுலகில் எனக்கு தெரிஞ்ச வரை நிறைய பேர் இதை பயன்படுத்துகிறாங்கங்கிறதான், நிறைய புகழ்பெற்ற எல்லோருமே பயன்படுத்துகிறாங்கன்னு. அவர் சிக்கிக்கிட்டார் பாவம், தெரியாமல் அவர் மாட்டிக்கிட்டார். நான் அவருக்காக வருத்தப்படுறேன். அவர் பாவம், அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். இருக்கலாம், அதிகாரங்களுக்கு தெரியாமல் இந்த போதைப்பொருள் வராது. இது இங்கே நீண்ட நாளாக இது இருக்குது. நாடங்களும் இருக்குது. திரையுலகில் மட்டும் இல்லை, கல்லூரி பள்ளிகள் கல்லூரிகளுக்கே போயிடுச்சு. குறிப்பாக வழிபாட்டு தலங்களில் எல்லாமே கொக்கைன், அந்த கஞ்சாவின் எல்லாமே விற்கப்படுது. நான் நினைக்கணும் ஒழிக்கணும்னு, அரசு நினச்சா ஒழிஞ்சிரும். அது தம்பி ஒரு புகழ்பெற்ற நடிகருங்கிறனால அவர் அதில் கைதாகிறதுனால அது வெளிச்சத்துக்கு வருது. இல்லைன்னா வித்துட்டு தானே இருந்திருப்பாங்க. அவர் கைதாகலை அப்படின்னா இது இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். அவர் கைதானதுனால ஒழிஞ்சிட போகுதா? இல்லை, ஒழிக்கணும்னு அதிகாரம் நினைக்கணும், ஆட்சியாளர்கள் நினைச்சா ஒழிக்கலாம்.